டேய், என்னடா ஆச்சு உனக்கு? ஏன்டா சும்மா டார்ச்சர் பண்ணின்னு இருக்க? மாப்பிள்ள எல்லாம் போச்சு மாப்பிள்ள, எல்லாமே போச்சு. முடிச்சுட்டாங்க போ. ஆ ஆஹா. ஐயோ, என்ன ஆச்சு உனக்கு? ஏய், என்னடா ஆச்சு உனக்கு? இதுதான் நடந்தது. அச்சி, உனக்கு ஒரு உண்மையை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இப்போ நான் இருக்கேன்டா. என்னடா உண்மை? நம்ம பேசுறது மட்டும்தான்டா. எனக்கு கேம் சரியாக விளையாட தெரியாதுடா. போடா. இப்போ என்னடா பண்ண போகிற? நானே விளையாட போகிறேன்டா. என்னது, நீ விளையாட போறியா? டாய், சரிடா, எல்லாமே ஓகேடா. ஜெயிக்கலாம் ஒரு மேட்ரே இல்லை. ஆனால் நீ எப்படி ஜெயிப்ப? என்ன இவன் சிரிக்கிறான்? இப்போ நீ எப்படி எப்படி எப்படின்னு இவ்வளோ கேட்டல, இதெல்லாம் பண்ணனால தான் நான் ட்ரீமரு. நான் லூஸ் ஆகிட்டேன்னா? இத்தனை நாள் இதை விளையாடுற நீயே இதில் இருக்க இவ்வளோ கஷ்டத்தை பார்த்து ஜெயிக்க முடியுமான்னு இவ்வளோ யோசிக்கும் போது நேற்று விளையாட ஆரம்பிச்சவன்னா கன்ஃபார்ம் தான் போல். இதில் இருக்க இவ்வளோ கஷ்டத்தை தாண்டி இல்லை இவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு தெரிஞ்சும் அதை ஜெயிக்கணும்னு நினைக்கிறேனே. இல்லைன்னே தெரில, நான் ஜெயிப்பேன் நான் மாட்டேன். நான் அபி, அபி, என்னம்மா எதுக்குமா கத்திக்கிட்டே இருக்கீங்க? என்னடி ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிற, படிக்கவும் மாட்டேங்கிற, என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை? இப்படியே தான் இருக்க போறியா நீ? போ போ, ஏதாவது வேலை இருந்தா பாரு, போ. கேட்பானோ? நம்ம அப்படியே திரும்பிடலாம். இவன் சரிப்பட்டு வர மாட்டான். நம்மளே பேசிட வேண்டியதுதான். என்ன இருந்தாலும் நம்மளால தப்பு. நம்மளே கால் பண்ணி பேசிட வேண்டியதுதான்.
காலை வர எடுக்க மாட்டேன்றாங்க. சரி ஓகே, ஒரு வாட்டி பண்ணி பார்க்கலாம். ஹலோ. ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லுங்க, என்ன விஷயம்? ஒரே ஒரு விஷயம் மட்டும் பேசணுங்க. ஃபஸ்ட்டு சாரிங்க. நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு விளையாடிருப்பீங்க. நான் விளையாட தெரியாமல் வந்து உங்கள் மேட்சை கெடுத்துட்டேன். இதுக்கு வேறு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள், அது வேணால் பண்ணலாம். அதுக்கெல்லாம் வேற வழி இல்லை, விடுங்க, பரவாயில்ல. என்னங்க நீங்கள் எதிரமா அப்படி பேசுனீங்க? இன்றைக்கி நான் ஆச்சு. பின்ன என்னங்க, லைஃபே வெறுப்பாக இருக்கு. ஏங்க அப்படி சொல்கிறீங்க? என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கள். ஒருவேளை தெரியாத பர்சன்கிட்ட எப்படி பர்சனல் விஷயத்தெல்லாம் சொல்லுன்னு யோசிக்கிறீங்களா? இல்லைங்க, அப்படிலாம் இல்லைங்க. இப்போது என்னங்க, ஏதோ பிரச்சனை இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியுது. ஒரு ஃப்ரெண்டாக நினச்சி சொல்லுங்கள். எங்கள் அம்மா எப்போ பார்த்து திட்டிக்கிட்டே இருக்காங்க, வெறுப்பாக இருக்கு. நீங்கள் என்ன பண்ணீங்க? நான் என்ன பண்ணேன்? சரி ஓகேங்க ஓகேங்க ஓகேங்க, இது எல்லா வெளியும் நடக்கிறது தானேங்க. நீங்கள் உங்கள் அம்மாட்ட போய்ட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுங்க, சரியாயிடும். சரிங்க, ரொம்ப யோசிக்காதீங்க. வாங்க, முடிஞ்சால் மேட்சை கம்ப்ளீட் பண்ணி ஜெயிக்க ட்ரை பண்ணலாம். புரியுது, இவனெல்லாம் வச்சு நான் எப்படி ஜெயிக்கிறதுன்னு யோசிக்கிறீங்களா? அப்பெல்லாம் இல்லைங்க, என்ன ஆனாலும் பரவாயில்ல, வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி ஓகேங்க. கால் கட் பண்ணாதீங்க. சரி ஓகேங்க. இவனுக்கு என்னதான் பிரச்சனை? ரெடியாங்க? ரெடிங்க. ஏய் விடுங்க, பரவாயில்ல, பார்த்துக்கலாம். ஓகே 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 ஓகே. என்ன இவன் கத்தினே இருக்கான்? சி பைத்தியம். அச்சோ. மச்சான், மேட்ச் வின் பண்ணிட்டோம்டா. என்னடா சொல்கிற? ஒரு நிமிஷம். ஹலோ. சொல்லுங்க, எப்படிங்க? நான் என்ன நம்பினேன், அது மட்டும் இல்லாமல் நீங்களும் நம்புனீங்க. ஆமாம், உன் பேர் கார்த்திக் தானே? இல்லைங்க, காமேஷ். ஆமாம் ஆமாம். சரி ஓகேங்க. இதுதான் நேற்றுலேருந்து மைண்டில் ஓடிட்டு இருந்தது. ஒரு வழியாக இன்றைக்கி முடிச்சாச்சு. அப்போ நான் வச்சிட்டாங்க. ஓகேங்க. டேய், என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்லை.
ஹலோ. ஹலோ, ஃப்ரீயா? ம் 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 ஆ ஃப்ரீ தாங்க. எப்படி இருக்கீங்க? ம், நல்லா இருக்கேங்க. நீங்கள்? நான் நல்லா இருக்கேன். கொஞ்சம் பேசலாமா? பேசலாமே. கார்த்திக். கார்த்திக் இல்லைங்க, காமேஷ். ஐயோ சாரி காமேஷ், எனக்கு கார்த்திக்ன நேம் ரொம்ப பிடிக்குமா. உங்கள் பேரும் காலை ஸ்டார்ட் ஆச்சா, அதான். என்னங்க கார்த்திக் கார்த்திகோட காமேஷ் தான் ரேர் தெரியுமா? ம், ஓகேப்பா, ஓகே. சொல்லுங்க. இல்லைங்க, நேற்று கேம் முடிக்க திரும்ப விளையாட வந்தீங்களா இல்லை? என்னை பார்த்தா கேமுக்காக வந்த மாதிரி அங்கே தெரியுது. உங்கள் கேம் கெட்டு போயிடக்கூடாதுன்னு வந்தேங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆடிருப்பீங்க, அதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடக்கூடாதுல்ல, அதான். ஓ அப்படி. என் ஃப்ரெண்டனோட கதை தான். அவனுக்கும் சரி விளையாட தெரியாது, அதுவே எனக்கு இப்போ தான் தெரியும். ஸோ அதான் நானே விளையாடலான்னு வந்தேன். ஓ, அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவீங்க. ஆமாங்க, இன்ஸ்டாடி பார்த்தா உங்களுக்கு தெரியுமே. ஐயோ சாரிங்க, உங்கள்கிட்ட இன்ஸ்டாடி இல்லைல்ல? ஏங்க சொல்லுங்கள் கொஞ்சம், அப்படி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். காமேஷ் ட்ரீமரா? அப்படின்னா? ட்ரீமர்னா ஒருத்தங்கிட்ட எதுவுமே இல்லைனாலுமே அவன்கிட்ட ஒன்று இருக்கும், கனவு மட்டும் பெருசாக இருக்கும். அவன் தான் ட்ரீமர். எனக்கும் நிறைய ட்ரீம்லாம் இருக்குது, பார்க்கலாம். அப்புறம் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். நான் எப்படி இருக்கேன்? சில பேர் சுமாராக இருக்கேன்னு சொல்கிறாங்க, நிறைய பேர் சூப்பராக இருக்கேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஃபோட்டோவா? அப்படி எதுவும் இல்லையே. இல்லையே, நல்லா பாருங்க. நல்லா பார்க்கவா? அப்படி எது இதுவா? ஏங்க இதுவாவா? அதாங்க, பார்த்து சொல்லுங்கள். ஏங்க காமெடி பண்ணாமல் கரண்ட் பிக் சென்ட் பண்ணுங்க. ஐயோ அதெல்லாம் வேணாங்க, நீங்கள் அதையே பார்த்து சொல்லுங்கள். ஏங்க சென்ட் பண்ணுங்க. சரி ஓகேங்க. என்னடா உன் பிரச்சனை? இல்லைடா மச்சான், வேறு மாதிரி ஒரு ஃபோட்டோ வேணும்டா. இது ஓகேவா? நல்லா இல்லை. இது அப்படியே இது சுத்தமாக நல்லா இல்லை. ஒரு நிமிஷம், இது சுத்தமாக நல்லா இல்லைடா. டாய் இல்லை மாப்பிள்ள, நானே போஸ்ட் தரேன், ஃபோட்டோ மட்டும் எடு, அதான் கரெக்டாக இருக்கும். ஏய் மச்சி, சூப்பர்ரா. சென்ட் பண்ணியிருக்கேன், பார்த்துட்டு சொல்லுங்கள் மேடம்.
ஆ ஓகே. ஏங்க சும்மா தான் சொன்னேன், நல்லா இருக்கீங்க. அபிநயா மேடம், என்னோடய ஃபோட்டோ மட்டும் கேட்டிங்கல்ல, உங்கள் ஃபோட்டோவையும் சென்ட் பண்ணுங்கள். சரி விடுங்க, ரொம்பலாம் யோசிக்காதீங்க, சும்மா தான் கேட்டேன். அப்பெல்லாம் இல்லைங்க, இருங்க சென்ட் பண்ணுறேன். யாருன்னே தெரியாது, ஒரு வேளை ஃபோட்டோ சென்ட் பண்ண பிறகு மிஸ்யூஸ் பண்ணிட்டா என்ன பண்ணுறது? ஓகே, ஏதோ ஒரு ஃபோட்டோ சென்ட் பண்ணுவோம். ஓகேன்னு தோணுச்சுன்னா தேங்க்யூன்னு சொல்லுங்கள். இது சரியாக இருக்கும். சரி.